மகளிரணி சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போ ராஜ்மா பருப்பில் நம்ம எப்படி தோசை செய்யலாம் என்பதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த ராஜ்மா பருப்பு கிட்னிகளுக்கு மிகவும் நல்லது. கிட்னியை மிகவும் ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். வாரத்தில் ஒரு தடவை இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். மிகவும் எளிதான முறையில் இதை நம்ம செய்யலாம். உளுந்து எதுவுமே தேவையில்லை. 2 பொருள்களை வைத்து நம்ம இந்த தோசையை செய்ய போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு கிண்ணத்தில் ராஜ்மா பருப்பு ஒரு 50 கிராம் அளவு, அரை கப் எடுத்துக்கணும். அதே அளவு அரிசி எடுத்து தனியாக வச்சுக்கணும். இப்போ வெந்தயம் ஒரு 10 கிராம் அளவு இந்த ராஜ்மா பருப்பில் நம்ம போட்டுடலாம். இந்த அரிசியை நம்ம தனியாக ஊற வச்சுக்கலாம். ஏன்னா அரிசி கொஞ்சம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம அதை அரிசியை தனியாக ஊற வச்சுக்கலாம். இப்போ 2லேயும் நம்ம தண்ணியை ஊற்றிடுவோம். இது குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் ஊறணும். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த ராஜ்மா பருப்பு ஊறிடுது. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரிசியும் ஊறிடுது. அதையும் கழுவி வச்சு இதையும் கழுவி எடுத்துட்டு இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ அதை ஒரு கிணத்துல ஊற்றிக்கிட்டு அடுத்தது அரிசி அதை போட்டு அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இது ரெண்டையும் ஒன்றா கலந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி நம்ம மூடி வச்சுருவோம். இதை ஒரு 4 மணி நேரம் ஆகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். மாவு புளிச்சிடுச்சு. இப்போ மாவு ரொம்ப கட்டியாக இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் தண்ணி அதில் ஊற்றி கலக்கிட்டு அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு நம்ம அந்த தோசையை ஊற்றணும். தோசை ஊற்றியாச்சு. இப்போ தோசையை சுற்றி நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆகிடுது. தோசை வெந்துடுச்சு. இப்போ அதை நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். இந்த தோசை தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, இப்படி எந்த சட்னிக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம். நன்றாக இருக்கும். மிக எளிமையான முறையில் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த தோசையை நான் எடுத்து பார்க்குறேன். அதை பாருங்கள் எப்படி நைஸாக இருக்குது பாருங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை பார்த்ததற்கு நன்றி. வணக்கம்.